வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புதுடில்லியில் இந்திய கைத்தொழில் கூட்டுறவு மற்றும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய. இஷாரா செவ்வந்திக்கு மதுகம பிரதேசத்தின் முக்கிய பாதாள உலக தலைவர் ஒருவர் மறைவிட வசதிகளை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தகவல். யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்ததற்கான முழு கௌரவமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்குரியது என்று முன்னாள் அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவிப்பு. சட்டவிரோத சொத்து வழக்கில் மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி மீண்டும் விளக்கமறியலில். தொடர்வது விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய பிரதமராக பதவியேற்றதன் பின்னர் மேற்கொண்ட முதலாவது உத்தியோகபூர்வ இந்திய பயணத்தின் போது வியாழக்கிழமை புதுடில்லியில் இந்திய கைத்தொழில் கூட்டுறவு மற்றும் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளை சந்தித்தார். இந்த சந்திப்புக்கு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் வலுசக்தி, விவசாயம், சுகாதார பராமரிப்பு, கல்வி, தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வர்த்தக மேம்பாடு, திறன் வளர்ப்பு, புதுமை, ஆரோக்கிய, சுற்றுலா, உர உற்பத்தி மற்றும் துறைமுக அபிவிருத்தி போன்ற முக்கிய துறைகளில் இணைந்து செயல்படும் வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் உந்துதலாக இருந்தது. கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி சீர்திருத்தம், டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் திறன் மேம்பாட்டின் மூலம் அனைவரையும் உள்ளடக்கிய அறிவுசார் பொருளாதாரத்தை உருவாக்குவது இலங்கையின் முக்கிய இலக்காக இருப்பதாக வலியுறுத்தினார். அவர் மேலும் விளக்கிய போது இலங்கையின் புதிய கல்வி மற்றும் புத்தாக்க கொள்கை சட்டகம் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப பணியாளர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் செயற்கை நுண்ணறிவு, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கலை மற்றும் கணிதம், கல்வி மற்றும் திறன் அடிப்படையிலான கற்றல் ஆகிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது என்றார். உற்பத்தி, உள்கட்டமைப்பு, கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி துறையில் இந்திய வர்த்தகத்துறை இலங்கையுடனான தமது ஈடுபாட்டை விரிவுபடுத்துமாறு பிரதமர் அழைப்பு விடுத்தார். அத்துடன் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதுமை துறைகளில் கூட்டுறவு, தொழில்சார் பயிற்சி மற்றும் கல்வி தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்தி புதிய கற்றல் மாதிரிகளை உருவாக்குவதின் அவசியத்தையும் பிரதமர் முன்வைத்தார். இருதரப்பு கலந்துரையாடல்களை விவசாய புதுமை அமைப்புகள், உர தொழில்நுட்பம், ஆரோக்கிய, சுற்றுலா முயற்சிகள் மற்றும் நிதி தொழில்நுட்பத்தின் மூலம் இலங்கையின் நிதி சூழலை வலுப்படுத்தும் வாய்ப்புகள் பற்றியும் விரிவாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பிரதமர் மேலும் குறிப்பிட்டதாவது, டிஜிட்டல் பொருளாதார வளர்ச்சி இலங்கையின் முக்கிய முன்னுரிமையாகும். 2030 ஆண்டுக்குள் 2 லட்சம் நிபுணர்களை கொண்ட திறமையான தொழிலாளர் படையினை உருவாக்கி டிஜிட்டல் துறையின் $5 பில்லியன் பெறுமதியான ஏற்றுமதி அடைந்து மொத்தத்தில் $15 பில்லியன் பொருளாதார இலக்கை எட்ட இலங்கை திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனை எட்டுவதில் தனியார் துறையின் பங்கு முக்கியமானது என்பதை பிரதமர் வலியுறுத்தியதுடன் இரு நாடுகளும் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பின் அடிப்படையில் நீண்டகால உறவை பகிர்ந்து வருகின்றன என்றும் கூறினார். இறுதியாக இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவது இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் நிலையான அபிவிருத்தி திட்டங்களின் மைய குறிக்கோளாக இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய வலியுறுத்தினார். கொள்ளுநிலையில் செயற்பட்ட திருத்தங்களுடன் கூடிய தனிநபர் தரவு பாதுகாப்பு திருத்தச் சட்டம் எதிர்வரும் அக்டோபர் 21 பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு இன்றைய தினம் வெளியிட்ட அறிக்கைகள் தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையின்படி அமைச்சரவையின் அங்கீகாரத்தோடு தயாரிக்கப்பட்ட இந்த சட்டமூலம் 2025 ஜூன் 3 பாராளுமன்றத்தில் 2வது வாசிப்பு விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது. பின்னர் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் வேண்டுகோளின் பேரில் சட்டவறிஞர் திணைக்களம் மற்றும் சட்டமாதிபர் திணைக்களம் இணைந்து ஆலோசனை நடத்தி கொள்ளுநிலையில் முன்மொழிய வேண்டிய சிறிய தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை சார்ந்த திருத்தங்களை அடையாளம் கண்டன. அதன்படி அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த திருத்தங்கள் அக்டோபர் 21 பாராளுமன்ற கொள்ளுநிலையில் எந்தவித விவாதமும் இன்றி அங்கீகரிக்கப்பட்டு பின்னர் சட்டம் மூலம் 3வது முறையாக வாசிக்கப்பட்டு அதே நாளில் நிறைவேற்றப்படும் என்று அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் இலங்கையின் டிஜிட்டல் ஆட்சி மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டகத்தை வலுப்படுத்தும் முக்கியமான படியாக கருதப்படுகிறது. கனேமுல்ல சஞ்சீவ புதுக்கோட்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்திக்கு மதுகம பிரதேசத்தின் முக்கிய பாதாள உலக தலைவர் ஒருவர் மறைவிட வசதிகளை வழங்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த பாதாள உலக உறுப்பினர் ஹெகல்பத்ர பத்மையுடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்ததாகவும் அதனால் தான் இஷாரா செவ்வந்திக்கு மதுகமவில் தங்குவதற்கான அனைத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவ்வந்தி சுமார் 1 மாத காலம் மதுகம பகுதியில் தங்கி தனது தோற்றத்தை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். காவல்துறையினர் தகவல் அடிப்படையில் அந்த பகுதியில் சோதனைகள் நடத்திய போதும் அவர் அதற்கு முன்பே அங்கிருந்து மாத்தறைக்கு தப்பிச் சென்றிருந்தார். பின்னர் மாத்தறையில் சில நாட்கள் தங்கி யாழ்ப்பாணம் வழியாக கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பி சென்றதாகவும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி உட்பட 4 72 மணி நேரம் காவல்துறையில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. சட்டவிரோத சொத்துக்களை குவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராச்சி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
இன்று கொழும்பை தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் அவரது பிணை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிமன்றம் அதை நிராகரித்தது. இதனையடுத்து நெவில் வன்னியாராச்சியவை 2025 அக்டோபர் 31 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. நெவில் வன்னியாராச்சி சுமார் 28 மில்லியன் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் 2025 அக்டோபர் 2 லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்டார். விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கையில் அவரது பெயரில் மற்றும் அவருடன் தொடர்புடையவர்களின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் குறித்த ஆவணங்கள் தற்போது பரிசீலனையில் உள்ளது. மேலும் நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் சொத்து பெறுமதி பற்றிய கூடுதல் தகவல்களை பெறுவதற்கான விசாரணைகள் தொடர்கின்றன. இதற்கிடையில் லஞ்ச ஒழிப்பு ஆணையம் நெவில் வன்னியாராட்சியிடமிருந்து மேலும் விளக்கங்கள் பெற திட்டமிட்டுள்ளதாகவும் விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. போதைப்பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சம்பத் மனப்பேரியின் வழக்கில் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சராக பணியாற்றும் ஒரு சட்டத்தரணி முன்னிலையாக உள்ளதாக பொதுஜன பெரமுன தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்க குறிப்பிட்டுள்ள கருத்தின்படி குறித்த சட்டத்தரணி தற்போது அரசாங்கத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த நபராக காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகங்கள் இதனை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளன. அதேவேளை சம்பந்தப்பட்ட விடயத்திற்கான அனைத்து தகவல்களும் வழக்கு அறிக்கையுடன் விரைவில் வெளியிடப்படும் என்றும் டி வி சாணக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதே விடயத்தை பற்றிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவர் மேலும் சம்பத் மனப்பேரிக்கு தனது கட்சியுடன் காட்டிலும் அந்த அரசாங்க அமைச்சருடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக கூறியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. யுத்தத்தின் வெற்றி அல்லது தோல்விக்கு அரசியல்வாதிகளை பொறுப்பேற்க வேண்டும். எனவே யுத்தம் வெற்றிகரமாக முடித்ததற்காக முழு கௌரவமும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்குரியது என்று முன்னாள் அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார். அமைதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்கி உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்திலே நேற்று இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது அவர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த போது இதனை கூறினார். பாதாள உலக குழுவினருக்கு தேவையற்ற பிரபல்யத்தை அரசாங்கம் வழங்கி வருவதாக விமர்சித்த அவர் முந்தைய அரசாங்கங்களும் வெளிநாடுகளிலிருந்து பாதாள குழு உறுப்பினர்களை கைது செய்துள்ளதை நினைவூட்டினார். யுத்தத்தின் வெற்றியும் தோல்வியும் அரசியல்வாதிகளின் பொறுப்பு. ஆகவே யுத்தத்தை வெற்றிகரமாக முடித்த மஹிந்த ராஜபக்சவுக்கு அதற்கான முழு கௌரவமும் உரியது. இது யாராலும் மறக்க முடியாது. அவருக்கு வாக்களிக்குமாறு நான் அழைப்பதில்லை. ஆனால் அவர் நாட்டில் அமைதியை நிலைநாட்டிய தலைவராக கௌரவிக்கப்பட வேண்டும் என்று சரத் வீரசேகர வலியுறுத்தினார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியாகாது என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று இலங்கை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்ச மற்றும் அமானி ருஷாத் ஹமீத் ஆகியோர் தாக்கல் செய்த இந்த மனுக்கள் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான மூவர் கொண்டு உயர் நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. வழக்கை மேலும் முன்னெடுக்க முடியாது என்று சட்டமா அதிபர் திணைக்களம் முன்வைத்த ஆரம்ப ஆட்சேபனைகளை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இதன் அடிப்படையில் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தொடர்பான இலங்கை இந்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு எதிரான மனுக்களை விசாரிப்பதில்லை என்று தீர்மானித்து அவற்றை தள்ளுபடி செய்ததாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது.